வணக்கம். உங்களை நம்ம சேனல் செந்தமிழ் நாட்டு தமிழச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் இருக்குது. எதை பற்றினா ஸ்கின் கேரை பற்றி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 9 மஸ்ட் ஹாவ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் டு அச்சீவ் ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்க்கு பற்றி தான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்கும் அல்லது ஸ்கின் கேர் ஜங்கியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளென்சர். ஒரு குட் கிளென்சர் தான் ஸ்கின் கேர் ருட்டீனுக்கே ஃபவுண்டேஷனே. ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணுறது கிளென்சர். கிளென்சர் வந்து என்ன பண்ணுன்னா இட் ரிமூவ்ஸ் டர்ட், ஆயில் அண்ட் இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் வில் லீவ் யூர் ஸ்கின் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளீனாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் கிளென்சர் செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆயிலி, ட்ரை அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். உங்கள் ஸ்கின் இந்த மூணில் எதில் வருதுன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் வந்து செட்டாஃபில் கிளென்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போய்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெய்லி 2 டைம்ஸாவது உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணணும். கிளென்சரை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்குது பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனரோட யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஸோ உங்கள் ஸ்கின்னோட pH லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொரு வேலையும் பார்க்குது. உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஃப்ளாலெஸ்ஸாக ஆக்கிறதுக்கு உதவுது. ஸோ நீங்கள் டோனர் செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னால் சூத்திங்காக வச்சுருக்கிற மாதிரி டோனரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பயோட்டிக்கில் பயோ குக்கும்பர் அப்படிங்கிற ஒரு டோனர் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்குது மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் தான் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோன்ட்டு. டு ஹாவ் அ மாய்ஸ்சரைஸ்ட் ஸ்கின், நரிஷ்டு ஸ்கின் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் ஸ்கின் எப்போவுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க உதவுது. ஸோ இது செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோஷனாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், ஜெல்லாக இருக்கலாம், இது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் UV ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட், நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மினிமம் SPF 30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற சன்ஸ்க்ரீன் வேண்டாம், மினிமம் 30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல எந்தெந்த பார்ட் ரொம்ப வெயிலுக்கு எக்ஸ்போஸாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸு, நெக்கு, ஹேண்ட்ஸ், லெக்குக்கெலாம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸில் ஹேண்ட்ஸ்லலாம் அப்ளை பண்ணும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது சீரம். சீரம்னா என்ன அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். அது ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, இட் மேபி ஹைட்ரேஷனுக்காக இருக்கலாம், பிரைட்டனிங்காக இருக்கலாம், ஆன்டி ஏஜிங்காக இருக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் C, ஹையர்லானிக் ஆசிட், ரெட்டினால் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஸ்கின்னோட நீட் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ஏஜிங் ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெட்டினால் சீரம் இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சீரமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் கொஞ்சம் லெஸ்ஸாக கான்சன்ட்ரேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால் இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 0.3 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சீரம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு இது எதுவும் அலர்ஜி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களோட கழுத்துக்கு பின்னாடி இல்லை கையில் அந்த பாட்டில் ஏதாவது அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு டேரெக்டாக ஃபஸ்ட் டேவே அப்ளை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது எக்ஸ்பாலியேட்டர். ஸோ எக்ஸ்பாலியேட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபேஸில் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்லை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுலேயே 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல், செகண்ட் ஒன் இஸ் கெமிக்கல். ஃபிசிக்கல் எக்ஸ்பாலியேட்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி கிரானுவல்ஸ் இருக்கும். நம்ம கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணி அந்த டெட் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது கெமிக்கல் எக்ஸ்பாலியேட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஆசிட் இருக்கும். ஸோ அந்த ஆசிடில் அந்த டெட் செல்ஸ்லாம் டிசால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கெமிக்கல் எக்ஸ்பாலியேட்டருக்கு பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமோ, ஸ்கின் ஏதாவது டேமேஜ் ஆயிருமோன்னு
நீங்கள் பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கே போங்க. ஸோ ஈஸியாக இந்த ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கரடு முரடா கொஞ்சம் 1-2 அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் நல்லா கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் நல்லா மூவ் பண்ணி எடுத்தீங்கனாலே நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே போயிடும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஐ க்ரீம். ஐ க்ரீம் நம்ம ஐக்கு கீழே இருக்கிற ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சாஃப்டான ஏரியா. ஸோ அங்கே சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப விரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அது பார்க்குறதுக்கே உங்களோட அப்பியரன்ஸே கெடுத்துரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஐ க்ரீம். ஐ க்ரீம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக பண்ணும், பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விரிங்கிள்ஸ் எல்லாம் குறையும். நீங்கள் இந்த ஐ க்ரீம் செலக்ட் பண்ணும்போது ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குமா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 3 இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்னென்னா பெப்டைட்ஸ், காஃபைன், ஹையலுரோனிக் ஆசிட். இந்த 3ல் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹையலுரோனிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமன் அப்படியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி 1 டைம் ஆவது யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களால் மணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா வீட்டிலையே ரெடி பண்ணிக்கோங்க ஃபேஸ் மாஸ்க். ஆனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணும்போது கூட உங்கள் ஸ்கின்ல அப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல ஃபேஸ் மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃபேஸ் மாஸ்க் பார்த்தேன் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல அப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். லாஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ஃபேஷியல் ஆயில். ஃபேஷியல் ஆயிலில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னை டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் பேரியரை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரேடியண்ட்டாகவும் இருக்கும், நரிஷ்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம 9 திங்ஸை பார்த்தோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களால் ரொம்ப மணி அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு 3 திங்ஸாவது வாங்கிக்கோங்க. மாய்ஸ்சரைசர், டோனர் அண்ட் தென் கிளென்சர். இந்த 3 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். இந்த சம்மர் சீசன்னா சன்ஸ்க்ரீனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வின்டர் சீசன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ உங்களால் இன்னும் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இது எல்லா திங்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்